செல்வராகவனுடைய மனைவியாக இருந்தாலுமே கூட ஒரு பெண்ணாக இந்த படத்தை இயக்குனது குறித்து தன்னோட அனுபவங்களை நமது செய்தியாளர் வினோதன் கிட்ட கீதாஞ்சலி செல்வராகவன் பேசியிருக்காங்க. அந்த சின்ன கலந்துரையாடலை இப்போ பார்க்கலாம். வந்துட்டு செல்வராகவன் சாரோட கதை அப்படின்னு சொன்னாலே இந்த கதை மேலே வந்துட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். அவர் உங்களை நம்பி வந்துட்டு இந்த கதையை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காரு. இதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? நம்பி கொடுக்கல, அவர் கையிலேருந்து பிடுங்கி எடுத்திருக்கேன். ஓகே, அது எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்கீங்க ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்குன்னு வேர்ட்ஸில் குவான்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா உயிரையே கொடுத்து பண்ணியிருக்கோம் இதை. ஐ திங்க் சொந்த ஸ்கிரிப்ட்னாக்க கூட இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்க மாட்டோம். இது அவரோட ஸ்கிரிப்டுங்கிறச்ச உண்மையாகவே வந்து பிகாஸ் சொந்த ஸ்கிரிப்ட்னாக்கி ஈஸி, நம்ம மைண்டில் ஏற்கனவே இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஜாலியாக அப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அவரோட ஸ்கிரிப்ட்னாக்கா அவரோட மைண்டில் என்ன இருக்குங்கிறத வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். அண்ட் அவரோட மைண்டில் என்ன இருக்குங்கிறது வந்து கடவுளுக்கே தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அதை பற்றி யோசித்து அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை ஒன்று எடுத்து அதுக்கப்புறம் அவரை சாட்டிஸ்ஃபை பண்ணணுங்கிறது வந்து ஐ திங்க் வாழ்க்கையில் ஒரு வாட்டி தான் பண்ண முடியும். 2வது வாட்டி பண்ணுறதுக்கெலாம் சக்தி இருக்காது. பட் அது பண்ணி அவர் பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து அடித்து தப்புன்னு திட்டு வாங்கி தென் அதுக்கப்புறம் திரும்பி அதை பண்ணி தென் ஓவரால் ஃபைனலாக அது வரைச்ச அவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே சரி பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறச்ச அந்த ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்குது பாருங்கள். 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் வந்து 100% எடுத்தால் கூட உங்களுக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று வராது. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இது. ஸோ அவர் பார்த்துட்டு அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. இப்போ அடுத்தது ஆடியன்ஸாக பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிக்கணும், ரிவ்யூவர்ஸ் பார்த்து அவங்களுக்கு பிடிக்கணும், மை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரெஸ் உங்களுக்கு பிடிக்கணும், இவ்வளோ பேர் இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இப்போ தான் சட்டி வச்சுருக்காங்க, இனிமேல் தான் எரிய போகுது. அதே மாதிரி வந்துட்டு செல்வராகவன் சாரோட படம் அப்படின்னு சொன்னாலே 7G ரெயின்போ காலனி எல்லாரோட நினைவுக்குமே வருது. ஒரு போல்டான ஒரு லவ் ஸ்டோரியை, ஒரு ட்ராஜடி லவ் ஸ்டோரியை கொடுத்துருந்தாரு. இந்த படமும் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு போல்டான சப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கீங்க. எந்த அளவுக்கு வந்துட்டு இந்த விஷயம் வந்து பேசப்படும், உள்ள என்ன மாதிரியான கருத்துக்கள் நீங்கள் வந்துட்டு திணிச்சிருக்கீங்க? இது 7G காலனி மாதிரி ஒரு கதையாக எதிர்பார்த்துட்டு போக முடியாது. இட் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ சப்ஜெக்ட். அதே மாதிரி நீங்கள் மயக்கம் என்ன மாதிரி ஒரு 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 இரும்பு மனுஷி ஒரு ஹஸ்பண்டை எப்படி சப்போர்ட் பண்ணுறா அந்த மாதிரி ஒரு கதையாகவும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு போக முடியாது. துளுவது ஒழுமை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு ஜாலியாக இருக்குங்கிற கதையாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு போக முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் மீறி இது ஒரு 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 புது ஜானர். இது ஒரு கோர் வந்து லவ் ஸ்டோரியாக இருக்கே தவிர இது டீல் பண்ணுற சப்ஜெக்ட், டீல் பண்ணுற விஷயங்கள் ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள். நிறைய பேர் வந்து திட்டலாம், நீங்கள் வந்து எப்படி இது மாதிரி ஒரு படம் எடுக்கலான்னு அக்யூஸ் பண்ணலாம். பட் உண்மை என்னென்னா இது எல்லார் வீட்லேயும் நடக்கிற ஒரு விஷயம் நடக்கிறது. நிறைய பேர் அதை பற்றி பேச மாட்டேங்கிறோம். பேசினாலும் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் மறைச்சி மூடி சரி பரவாயில்ல இதுதான் வாழ்க்கை போல் இருக்குதுன்னு நிறைய பேர் அப்படியே போயிடுறாங்க. அது வாழ்க்கை கிடையாது. அதையும் மீறி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம இதில் காமிக்க ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் படத்தை பாருங்கள், உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக ரொம்பவே போல்டான விஷயம்னு சொல்லிட்டீங்க. இதை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு எப்படி உங்களோட கேரக்டரைசேஷன் எப்படி இருந்தது இந்த படத்தில்? எப்படி இந்த கேரக்டர்ஸ் உள்ளே கொண்டு வரணும், அதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க்ஸ் பண்ணீங்க? ஸோ ஆக்சுவலி இந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஆஃப் த ஸ்கிரிப்ட் செல்வா சார் வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி எழுதி வச்சுருந்தது. அண்ட் அந்த டைமில் நான் வந்து அந்த ஸ்கிரிப்ட் அப்போவே படித்து ரொம்ப பிடிச்சிருந்தேன். எனக்கு அந்த கதை இது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். தென் சரி எனக்கு இதை கண்டிப்பாக எனக்கு இது பண்ணணும். அண்ட் அதுக்கான சுச்சுவேஷனும் வந்து அமைஞ்சிருச்சு. கோலா சார் வந்து பாலகிருஷ்ணாவை வந்து லான்ச் பண்ணணுன்னு ஆசையாக இருந்தார். செல்வா சார்கிட்டேருந்து ஒரு கதை ஒன்று கேட்டிருந்தார். ஸோ அந்த சமயத்தில் இது இட் ஆல் கைண்ட் ஆஃப் ஃபெல் இன் டு பிளேஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து நானும் செல்வாசரும் நிறைய ஒர்க் பண்ணோம். ஆக்சுவலி இந்த லைக் ஐ செட் இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து 2 கேரக்டர் மேலேயும் உங்களுக்கு அவர்ஜன் வரக்கூடாது. அட் த சேம் டைம் கரெக்டான டைமில் வந்து சிம்பத்தியும் வரணும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப மாதம் ஆச்சு. நானும் செல்வாசரும் ரொம்ப போராடினோம் ஆக்சுவலி வித் ஸ்கிரிப்ட் இட் செல்ஃப். இந்த கேரக்டர்ஸ் இவங்க மேலே பிகாஸ் உங்களுக்கு ஒரு கேரக்டர் பிடிச்சிருச்சுனாக்கா இன்னொன்று கேரக்டர் மேலே அவர்ஜன் வந்துடும். அந்த கேரக்டர் பிடிச்சா இந்த கேரக்டர் மேலே அவர்ஜன் வந்துடும். அது ரெண்டுமே இருக்கக்கூடாது. 2 கேரக்டரோடையும் கதை போகணும். இது வந்து இது வந்து ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டோரி கிடையாது. அட் த சேம் டைம் இது மேல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டோரியும் கிடையாது. இது ஒரு அவுட் சைட்லேருந்து பார்க்குற ஒரு விஷயம். அது எப்படி கொண்டு வருது, அட் த சேம் டைம் அவங்களோட இமோஷன்ஸ் எல்லாத்தையும் எப்படி கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இவால்வ் ஆகிருக்கிற கதை. இவால்வ் ஆன கேரக்டர்ஸ் கண்டிப்பாக மனோஜா அண்ட் பிரபு, அதுதான் கேரக்டர்ஸோட நேம். மனோஜா பிரபு இப்போ எப்படி வினோதும் திவ்யாவும் மைண்டில் எப்படி பதிஞ்சிருக்காங்களோ அதே மாதிரி மனோஜாவும் பிரபுவும் கண்டிப்பாக வந்து இந்த வால் ஆஃப் செல்வராகவன் கண்டிப்பாக நிற்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. Thank you.